ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் தரப்பன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. போன வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சார் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தார், விட்டுட்டாரு. எஸ், இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், சார் போன வீடியோவில் சொன்னீங்க இந்த கவர்மெண்ட் கல்லூரிகள்லாம் சொன்னீங்க, டாப் கல்லூரிகள்லாம் சொன்னீங்க, அதை தொடர்ந்து ப்ரைவேட் கல்லூரி சொல்கிறேன்னு சொன்னீங்க. ப்ரைவேட் கல்லூரி எப்போ சார் சொல்லுவீங்க? ப்ரைவேட் கல்லூரி கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த பிரான்ச்சஸை வந்து நம்ம போடணும் சார், இப்போ சாய்ஸ் போடும்போது என்ன மாதிரி பிளான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம 100 வீடியோவில் சொல்லிட்டோம், 1000 வீடியோவில் சொல்லிட்டோம், 100 வீடியோவில் சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். என்ன சொல்கிறோம்? காலேஜ் தான் முக்கியம், கோர்ஸுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன், காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கல்லூரியில் மேக்சிமம் எந்த பிரான்ச் படித்தாலும் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சுமாரான கல்லூரியில் சூப்பரான பிரான்ச் படித்தாலும் சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் நம்பித்தான் ஆகணும். அப்போது என்ன மாதிரியான கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் பண்ணலாம்? காலேஜ் கொடுத்தாச்சு, இப்போ கோர்ஸ்குள்ளே போகலாம். டிஎன்ஏ 2024 பொறுத்த அளவில் நம்ம அனலைஸ் பண்ணதில் நிறைய புது கோர்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தோம். எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே சீட், மொத்தம் 22,000. அதில் கொஞ்சம் குறைக்கப்பட்டு கொஞ்சம் ஏற்றிருந்தாங்க. எல்லாம் பார்த்து ஒரு 20,500 சீட் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பக்காவாக டேட்டா போட்டு கொடுத்துருந்தோம் ஒரு எக்ஸல் ஷீட்டில். இப்போ அதை பேஸ் பண்ணி த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். இது எப்படி சார் முடிவு பண்ணீங்க? ஏதாவது மந்திரம் போட்டிங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி சார் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இதை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஹையர் லெவலில் ஹையர் பண்ணுற பீப்புள்ஸ் கூட கேட்குறோம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கான தேவை என்ன அப்படிங்கிறத யோசித்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் இங்கே மட்டும் தான் இருக்கேன், ஃபாரினில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம், சார் எப்படிலாம் அங்கே டெக்னாலஜி போயிட்டுருக்கு, இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, ஒரு டேட்டா எடுத்தோம், அதை பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல பேர்கிட்ட கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் சொல்கிறாங்க. புதுதாக டெக்னாலஜி இது எப்படி வந்து இம்பாக்ட் ஆக போகுது, மக்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடுருவல் என்ன நடக்க போகுது, இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மாறப்போகுது, ஆட்டோமேஷன் சொல்கிறாங்களே இது எப்படி இருக்க போகுது, ரொபாட்டிக்ஸ்னு சொல்கிறாங்களே இது எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு இப்போ நம்ம பிரான்ச் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அந்த பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு பிரான்ச்சஸ் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது என்ன பொறுத்தவரையும் கிடையாது, பொதுவான ஃப்யூச்சரில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு 2030க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, 2035 எப்படி இருக்க போகுது, 2040 எப்படி இருக்க போகுது, 2047 இந்தியா வல்லரசாக போகுதுன்னா அதுக்கு இதெல்லாம் இருந்தாகும். அது யாரால் முடியும்னா உங்களால் தான் முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச் இசிஇ. என்ன சார் எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிட்டீங்க, நீங்கள் மட்டும் இசிஇ பேசுகிறீங்க? ஒன்றுமே இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சா நீங்கள் எடுத்துங்க ஃபஸ்ட் பிரான்ச்சாக. ஆனால் என்ன பிரச்சனை ஆகும்னா, 1,00,000 பேர் ஓடிக்கிட்டு இருப்பான் மேரத்தானில், அந்த 1,00,000 பேருக்கு சேர்ந்து நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒருவேளை அந்த 1,00,000ல் டாப் 10,000ல் வந்தீங்கன்னா லைஃப் சூப்பர். ஏன்னா டெக்னாலஜியும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் பிஸ்தா வந்துடுவாங்க. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். மேரத்தான் போய் ரேஸை சில பேர் முடிக்கலாம், சில பேர் ரேஸை முடிக்காமல் இருக்கலாம். அந்த ரேஸில் ஓடணுமா அப்படிங்கிறதுக்காக மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸை நான் பின்னாடி போடுறேன். மற்றபடி ஜாப் இருக்கா சார், ஃபியூச்சர் இருக்கா சார், ரேஸ் இருக்குது. அதை விட பெஸ்ட் ஃபியூச்சர் எங்கே சார் இருக்குது? இசிஇயில் பெஸ்ட்டு கோரில் இசிஇயில் பெஸ்ட் லைஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சார் இசிஇயில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்திருக்கு, அது எடுக்கலாமா? எஸ், இசிஇ எடுக்கலாம், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இசிஇயில் புதுசாக ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க சார், இசிஇ விஎல்ஐசி, அது எடுக்கலாமா சார்? நிறைய கேட்குறீங்க, தாராளமாக எடுங்க. இசிஇ அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் இன்ஜினியரிங் சொல்கிறாங்களே, அது எடுக்கலாமா சார்? தாராளமாக எடுங்க. ஆனால் இது 2 எடுக்கும்போது உங்கள் மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எந்த கல்லூரியில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் புதுசாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ், இஎல்எஸ்ஐங்கிறது வெர்டிக்கல், செப்பரேட் வெர்டிக்கல். அந்த வெர்டிக்கல் வந்து நல்லா சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சார் இது அங்கே போய் காலேஜில் படித்து தான் புரிஞ்சுக்கணுமா? கிடையாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கோர்ஸ்லேயே அதை புரிஞ்சிக்க முடியும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பெங்களூர், ஹைதராபாத் போனீங்கன்னா 6 மாதம் கோர்ஸ் 60,000 சம்பளம் அசால்ட்டாக நிறைய பேர் வாங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு லைவாக பார்க்குறோம். அப்போ இதுக்கு ஒரு காலேஜ் வேணுமா சார் அப்படின்னா, இதை படிக்கிறதுக்கு வேணும், நல்ல காலேஜாக இருந்தால் இதை செலக்ட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம், ரைட்? இதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒன்று வந்திருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த வருஷம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எடுக்கலாமா? எஸ், இதெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. 2015 நான் அப்ராடில் போகும்போதே இந்த கோர்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 9 வருஷம் கடந்துட்டோம். இப்போ தான் நமக்கு இந்தியாவில் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன சார் இருக்கும்? கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ், கொஞ்சம் கம்ப்யூட்டர், 50-50, 60-40 அந்த மாதிரி வந்து சிலபஸ் வச்சுருப்பாங்க. இதை படிக்கலாமா சார்? படிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன? ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நம்ம பிரான்ச்சு, தாராளமாக எடுக்கலாம். ஃப்யூச்சரில் வேறு லெவல் மூமெண்ட் இது வந்து போக போகுது, அந்த அளவுக்கு பிளானிங் இருக்குது. ஸோ இது எடுக்கலாமா சார்? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி, ஆட்டோமேஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்மார்ட் கிரிட்,
எனர்ஜி செக்டருடைய ரெஜர்வேஷன் அல்லது வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா சார்? எஸ். கவர்மெண்ட்டில் வாய்ப்பு இருக்கா? இருக்குது. சாஃப்ட்வேரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. தாராளமாக எடுக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் புதுசாக ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதையும் நீங்கள் எடுக்கலாம். மூணாவது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிங்க. நாலாவது ஐடி. 5 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, சார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபியூச்சர் இருக்குமா? கடந்த 15 வருஷமாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்த இன்ஜினியர்ஸ் வரவே இல்லை. இப்போ தான் நிறைய தேடல் இருக்குது, நிறைய கம்பெனி கேட்குறாங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க ஆட்கள் தேவை. ஏன்னா புதுசாக மேனுஃபேக்சரிங் செக்டர் வேறு மாதிரி எடுக்க போகுது. ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வரும்போது கண்ட்ரோல் சிஸ்டம் வரும், மெஷர்மெண்ட்ஸ் வரும், கேஜெட்ஸ் வேணும். இந்த மாதிரி எல்லாமே யார் பண்ணுவா? மீட்டர்ஸ் வேணும், யார் பண்ணுவா? எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் பண்ணுவாங்க. இதுக்கு வேல்யூ இருக்கா சார்? கட்டாயம் வேல்யூ இருக்குது, எடுக்கலாம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இதுவுமே நிறைய காலேஜில் இருக்குது. இது எடுக்கலாமா சார்? தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா புதுசாக வந்து இண்டஸ்ட்ரியே வந்து இன்னொரு 4.0 இண்டஸ்ட்ரியிலேருந்து 5.0 இண்டஸ்ட்ரியாக மாறுது. 3.0 அதாவது 3வது வெர்ஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து 4வது வெர்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க முடியுது. இப்போ 4, 5வது நோக்கி பயணிக்கும் பொழுது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலுங்கிறது மிகப்பெரிய ஒரு சான்சஸ் கிடைக்கும். நல்ல கல்லூரிகள் கிடைக்கும் போது இதையும் தாராளமாக எடுத்துக்கலாம். 7வது தான் அடுத்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நான் கொண்டு வந்து போடுறேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, பிளாக் செயின், எக்ஸட்ரான்னு ஒரு 14 கோர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 14 கோர்ஸும் படிக்கலாமா சார்னா என்னை பொறுத்த வரைக்கும் 7வது சாய்ஸாக வைக்கல. ஆனால் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. ஏடிஎஸ் ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தாராளமாக படிங்க. ஏன் சார் கொண்டு போய் 7வது படிங்க? உங்களுக்கு அதுக்கு ஏதாவது கஷ்டமா, கோவமா? நீங்கள் ட்ரிபிளிங்கனால மட்டமாக பேசுகிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏடிஎஸோ, இந்த ஏஎம்எல்லோ, இந்த சைபர் செக்யூரிட்டி, இந்த ஐஓடியோ இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் யார் சார் கண்டுபிடிச்சா? சைபர் செக்யூரிட்டி முடிச்சுட்டு வந்தால் கண்டுபிடிச்சாங்க, இல்லை ஏடிஎஸ் முடிச்சுட்டு வந்தால் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இதெல்லாம் யார் பண்ணனா? ஏற்கனவே ட்ரிபிள் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் தான் இதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன, இது படித்தா இதை டெவலப் பண்ண முடியுங்கிறத அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ 2வது இந்த கோர்ஸ்லாம் படித்து டெவலப் பண்ணிக்கிறது எவ்வளோ சார் டைம் ஆகும்? ஒரு 6 மாதம், மேக்ஸிமம் 1 வருஷம். இல்லை சார் நான் கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு வராது, ஒரு 1.5 வருஷம் படிங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஸோ அதனால தான் இதை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார். 8 மெக்கானிக்கல் படிக்கலாமா? கேர்ள்ஸ் படிக்கலாமா? தாராளமாக படிங்க, தைரியமாக எடுங்க. எல்லா பெரிய பெரிய கம்பெனிலும் உமன் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விங்கே கொடுத்து 10 பேர் ஆள் எடுக்கும்போது அதில் 4 பேர் உமன் வந்து அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது கண்கூட நடந்த விஷயம், நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். பெரிய பெரிய பென்ஸ் கம்பெனிலேருந்து, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிலேருந்து, ரானே கோன் சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி மெக்கானிக்கல் எடுத்தாலும் அங்கே எல்லாமே இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, சான்ஸ் கிடைச்சா படிங்க. பாய்ஸ் எப்போவுமே மெக்கானிக்கல்லாம் நம்ம தான் கெத்தா எடுக்கணும்னா எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. மெக்கட்ரானிக்ஸ் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் தாராளமாக படிக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க கெமிக்கல் படித்தா வேலையெல்லாம் இருக்குமா சார் அப்படின்னா, ஏகப்பட்ட வேலைகள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஏன் ரீசன் என்ன? 15 வருஷமாக இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆளே இல்லை, காம்படிட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இதெல்லாம் இப்போ தேவைப்படுது, அதனால் தாராளமாக படிக்கலாம். அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதான் கரண்ட் டெக்னாலஜி கூட வரக்கூடிய விஷயங்கள். அப்போ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கலாமா சார்? தாராளமாக படிக்கலாம். அடுத்தது மேனுஃபேக்சரிங், மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், இந்த மாதிரி 12வது சாய்ஸ். நீங்கள் இதில் 4ல் எது உங்களுக்கு பிடிக்குதோ எடுங்க. ஆனால் இதை எடுக்கும் பொழுது மட்டும் நல்ல கல்லூரிகளாக இருந்தால் மட்டும் எடுக்கணுமே தவிர, எல்லா கல்லூரியிலும் போய் இதை எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் த டிகிரி முடிப்பீங்க. வேலை கிடைக்குமா சார்னா உங்களுக்கு திறமை தான் கிடைச்சிரும், இல்லைன்னா அகைன் தேடிக்கிட்டே இருக்கணும். ரைட். 13வது பாயிண்ட், ஏரோ அல்லது அக்ரி. தாராளமாக ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கேயுமே ஏரோ படிக்கிறதுக்கும் அக்ரி படிக்கிறதுக்கும் காலேஜ் ரொம்ப 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 முக்கியம். நல்ல காலேஜ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 14வது பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி அண்ட் மெடிக்கல் இன்ஜினியரிங். எனக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு சார். எப்படியாவது டாக்டர் ஆகலாம் நினச்சேன், கனவு நினைவாகலாம். இல்லை, ஆனால் மெடிக்கல் மேலேயே என் மனசு போகுது. நான் படிக்கலாமா சார்? எஸ், பயோடெக்னாலஜி படிக்கலாம், பயோமெடிக்கல் படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம். ஆனால் ரிசர்ச் த்ரஸ்ட் இருக்கிறவங்களும், ஃபாரின்லாம் போய் நல்லா படிக்க முடியுங்கிறவங்களும், நிறைய பயாலஜியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் இந்த கோர்ஸை எடுக்கலாமே தவிர மற்ற எல்லாரும் எடுத்து ஜஸ்ட் லைக் தட் படிச்சிங்கனாலும் அது கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த மாதிரியான சாய்ஸஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சாய்ஸஸ் இந்த ஆர்டரில் இருந்தால் கட்டாயமாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கல்லூரியை எடுக்கின்ற பொழுது
உதாரணத்துக்கு பிஎஸ்சின்னு எடுக்கிறீங்களா, இதில் இருக்கிற எல்லா ஆர்டரும் போடுங்க. அடுத்து சிஐடி எல்லா ஆர்டரும் போடுங்க. அடுத்து ஜிசிடி எல்லா ஆர்டரும் போடுங்க. இந்த மாதிரி போடுறது காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கோர்ஸுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற டைப் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங். இதுதான் பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங். இன்னொரு மெத்தட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. அப்படி நடந்தால் என்ன தவறு நடக்கும்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய். See you in the next video.